நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டிக்கர் அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறதுக்காகவே வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எக்கச்சக்கமான டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை அனுப்புகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அதுக்கு ரிலேட்டடான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். அதிலேருந்தே நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸை சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல அப்ளிகேஷன், சின்ன அப்ளிகேஷன், ஒரு 2 MB தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இல்லை அப்படின்னா இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இது போல் தான் வரும். ஜஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்க தேவையில்லை. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதாவது ஸ்டார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வார்த்தையை வந்து ஸ்டிக்கரை அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த வார்த்தையை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஹாய் அப்படிங்கிறத வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே, எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது உங்களோட அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கராக ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் இமேஜாக தான் வரும். ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கிடச்சிருச்சு, எனக்கு வந்து இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வந்து எடுத்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வழியவே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல, அதனால் வந்து வாட்ஸ்அப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நம்பருக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தனா இது போல் இமேஜாக தான் வரும். ஸோ உங்களுக்கு இமேஜாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமேஜாக அனுப்புங்க. இல்லை அப்படின்னா இதை வந்து கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கரை கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். தேவையான அளவு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸ்டிக்கராக வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், பட் டவுன்லோட் பண்ண முடியலை. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஜஸ்ட் அவ்வளோதான். இது வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன், 2 MB கொண்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைல்லே வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். தேங்க்ஸ்.